டைகர் எப்படி சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். கேஸை ரொம்ப ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. எப்பா இதெல்லாம் எங்க லாயர் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. சார் உங்க ஃபீஸ் ஒரு 10,000 கொடுங்களேன். இந்தாங்க சார். ஆமா உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் வந்து எங்க நம்பரை நோட் பண்ணீங்க. இப்போதைக்கு எங்க நம்பர் தான் ஆபீஸ் அட்ரஸ் எல்லாமே. சார் இப்போதைக்கு உங்களுக்கு தனி ஆபீஸ் இல்லையா சார்? பாத்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் செட் ஆகல. இப்போதைக்கு எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. சார் எங்க வீட்டு மாடி மேல ஒரு ரூம் காலியா இருக்கு, அத வேணும்னா ஆபீஸா யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, அத நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? அட்வான்ஸ்ல எது வேணாம் சார், மாசம் மாசம் வாடகை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே தம்பி சாவியை கொடுப்பா. இந்தாங்க சார். யோ டைகர், இனி அவன் கூட தானே இருக்கான்னு சொன்னேன். ஐயோ மறந்துட்டனே. கிளையண்ட் டீடைல்ஸ் கொடுக்க வந்தேன். இனியாவை அங்க விட்டுட்டு வந்ததை மறந்தே போயிட்டேன் பாரு. உன்னை பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். வா போயா போயா, உன்னை நம்பி விட்டுறேன் பாரு. இனியா இனியா இனியா. யோ டைகர், எங்க இனியா காணோம்? இங்கதான் இருக்க சொல்லிட்டு வந்தேன்ப்பா. எங்கயா? எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாலே. யோ டைகர், தெரியல என்னையா இப்படி பண்ணிட்ட? சிவா நீ பதறாதப்பா, குழந்தைங்க தான் எங்கயாவது இருக்கும். சின்ன புள்ள எல்லாம் ஒரே இடத்துல எப்படிப்பா இருக்கும் பாருப்பா. இனியா இனியா இனியா. யோ பக்கத்துல இருந்த என் சத்தம் கேட்காமலையா இருக்கும்? ஆளே காணோமேயா? எனக்கு ரொம்ப டென்ஷனா. இல்லப்பா, ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருந்தாலும் போயிருப்பா. ஆமா என்னப்பா? உள்ள குழந்தை ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? சரி இருங்க பாக்குறேன். இருக்காமா? உள்ள யாருமே இல்லப்பா. அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ சார். சொல்லு தம்பி, கேஸ் ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது சார். ஆனா வேற ஒரு பிரச்சனை. என்னப்பா? என் பொண்ணு காணோம் சார். என்னப்பா சொல்ற? அவ இங்கதான் சார் உட்கார்ந்துட்டு இருந்தா. நாங்க உள்ள போயிட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். என்னப்பா ஒரு லாயர் நீ, கோர்ட்டை பத்தி தெரியாதா? போலீஸும் வக்கீலும் வந்துட்டு போற இடமா? அக்யூஸ்டும் வந்துட்டு போற இடம். கவனமா பாத்துக்கணும். உன்கிட்ட காலையிலேயே சொன்னல. கவனமா தான் சார் இருந்தோம். ஆனா என்னப்பா கவனமா இருந்த? ஒருத்தருக்கு 3 பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் கூட இருந்திருக்கலாம்ல. இப்ப என்ன பண்றது? சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுவும் சரிதான். இன்ஸ்பெக்டர் நம்பர் அனுப்பி வைக்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்லி பேசுங்க. சரி நீங்க தேடுங்க, நான் ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், முடிச்சிட்டு வரேன். தேங்க்யூ சார். என்னப்பா ஆச்சு? அவர் கொஞ்சம் வேலையா இருக்காரு. இன்ஸ்பெக்டர் நம்பர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சரி வாப்பா, எங்கேயாவது போய் தேடி பாப்பா. வா போயா. சிவம் பாத்து. சார் இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல. இனியா. 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 பாட்டி பாட்டி. இனியா வா. இனியா இனியா இனியா. என்னாச்சு லட்சுமி? என்னங்க இனியா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு நிஜமாவே இனியாவோட சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன லட்சுமி? அவங்க தான் கிளம்பி போயிட்டாங்கல்ல. அவங்க 2 பேரையும் தனியா அனுப்புனது எனக்கு மனசே கேட்கலங்க.
தெரியாத ஊர்ல சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சிவா என்ன பாடுபடுறானோ தெரியல. மனச கல்லாக்கிட்டு தான் நான் அவங்க கூட வரலன்னு சொன்னேன். அழாத லட்சுமி. உனக்கு இருக்கிற அதே வலியும் வேதனையும் எனக்கு இருக்கதான் செய்யுது. சிவன் இன்னொரு கல்யாணம் வேண்டாங்கிறதுக்கு நாம காரணமாயிட்டோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க கூட வரலன்னு நானும் சொன்னேன். கஷ்ட காலத்துல நம்ம கூட வரலன்னு சொல்லிட்டாங்களேன்னு சிவன் நினைச்சிருப்பான்ல. இல்ல லட்சுமி, அவனுக்கு நாம ஏன் இப்படி பண்றோம்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா அடுத்து என்ன நம்ம யோசிச்சிருப்பான்ல. எல்லாருமே ஒரு விஷயம் நடக்கும்னு ஆசைப்பட்டோம். அந்த விஷயம் நடக்கல. அன்புக்கும் சிவத்துக்கும் நடுவுல விழுந்தது ஒரு சின்ன விரிசல் தான். அதை எப்படியாவது சரி பண்ணலாம்னு தான் நினைச்சோம். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரசரன்னு என்னென்னமோ நடந்து போச்சு. அன்பு பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டா. எங்க போனா என்ன பண்றானே தெரியல. கடைசியா அரசி நினைச்சது நிறைவேறிடுச்சு. ஓவியா நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டா. சிவன் என்ன செய்வான்? ஓவியா வேணா அரசி பின்னாடி போய்த்தானே ஆகணும். எங்க வேணாலும் நம்ம புள்ள போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அவன் செஞ்ச எல்லா விஷயத்திலயும் நம்ம கூட இருந்திருக்கோம். முத தடவையா நாம அவனை கைவிட்ட மாதிரி எனக்கு சங்கடமா இருக்கு. இல்லம்மா, நாம அவனை கைவிடல. இனியா அவன் பாத்துக்கிறதுலதான் அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும். அப்பதான் அவளுக்கு ஒரு அம்மா வேணும்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிதான் அவனுக்கு புரிய வைக்கணுமாங்க? அது வரைக்கும் அவன் என்ன செய்வான்? கஷ்டம் வரும்போதுதான் அடுத்தது என்னன்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். ஆறுதலா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அது தோணவே தோணாது. நான் யோசிக்கிறது சரியா இருந்தா ஒரு மாசத்துக்குள்ளேயே அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க தோண ஆரம்பிக்கும். அப்பதான் அவன் அன்புவை தேட ஆரம்பிப்பான். அவதான் எங்க இருக்கானே தெரியலையே. நீ எதை நம்புறியோ நம்பலையோ எனக்கு தெரியாது. ஆனா என் உள் மனசு சொல்லுது, அன்புதான் இனியாவோட அம்மா, அன்புதான் சிவத்தோட பொண்டாட்டி. இது எப்படி நடக்கும், எங்க நடக்கும்னு என்ன கேட்டினா எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா அது நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கான அர்த்தத்தை இவன் தேடுற மாதிரி அன்பும் தேடுவான்னு எனக்கு தோணுதுமா. அது நடக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் லட்சுமி. நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் திட்டம் என்னன்னு நமக்கு எப்படி தெரியும்? கடவுளே, எங்க இருந்தாலும் என் பிள்ளைய பாத்துக்கோ. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. எனக்கு என்னமோ இனி அந்த கேம்பஸ்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. எங்க போனானே தெரியல. ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா இருந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். ஒரு அப்பாவா நான் எதுவுமே அவளுக்கு சரியா பண்ணல. இப்போ அவளை பார்த்து கூட முடியாம தொலைச்சிட்டு நிக்கிறேன். எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியல. பா, அந்த மாதிரி யோசிக்காதப்பா. விளையாட்டு புள்ள எங்கேயாவது நின்னு வேடிக்கை கூட பாத்துட்டு இருக்கலாம்ல. யோ, என்னையா பேசிட்டு இருக்க? இந்த கோர்ட்டுக்குள்ள நம்ம தேடாத இடம் ஏதாச்சும் இருக்கா? அவ இங்க இல்ல. ஆரம்பத்துல இருந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் தேடணும் தான் நான் இந்த கேம்பஸ் ஃபுல்லா தேடினேன். அந்த மூர்த்தி இன்ஸ்பெக்டர் நம்பர் அனுப்புனாரா பாருப்பா. ஸ்டேஷனுக்கு போய் அவர் பேரை சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்ப்பா. சரி வா. யோ, ஏதோ புது நம்பர். அப்பா எடுத்து பேசுப்பா. இனியாவா கூட இருக்கலாம், பேசுப்பா. ஹலோ. என்ன ஹலோ நடுங்கிட்டே வருது? ரொம்ப பதட்டமா இருக்கா என்ன? ஹலோ, யாரு யார் நீங்க? நான் யாரோ வெத்து வெட்டுதாப்பா. உனக்கு இப்ப நான் யாருன்னு தெரியணுமா, இல்ல உன் பொண்ணு இனியா எங்க இருக்குன்னு தெரியணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏய் ஏய், இனியா எங்கடா? இனியா எங்க? யார் நீ? இப்பதானே சொன்னேன், ஏதாச்சும் ஒண்ணுதான். ஏய், இனியா எங்க? அவகிட்ட நான் பேசணும். அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு உன் உசுருக்கு நான் தானே ஏம. இனியா என்கிட்ட தான் பத்திரமா இருக்கா. நீ அவளை தேடி தெரிஞ்சு சார்ஜ் இறங்கிருப்பேன்னு பார்த்தா ஃபுல் பவர்ல பேசுறியே.
சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தேடுறியா? டேய் டேய் மரியாதை மரியாதை. பேச்சுல மரியாதை குறைஞ்சது, அதுக்கு பரிசா உன் பொண்ணோட சுண்டு விரல் மட்டும் வரும். அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொன்னு. டேய் நீ முதல்ல இனியா கிட்ட போனை கொடு, நான் அவகிட்ட பேசணும். இப்படி பொறுப்பில்லாம விட்டுட்டு போன அப்பா கிட்ட அவளுக்கு பேச விருப்பம் இல்லையா? இப்போ நீ என்ன பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் தேடிக்கிட்டே இருக்க, சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த போலீஸ் ஸ்டேஷன் திசை பக்கம் மட்டும் போகணும்னு நீ நினைச்ச, அப்படி நீ நினைச்ச உன் பொண்ணோட கையும் காலும் உனக்கே பரிசா அனுப்புவேன். வச்சுட்டுமா? ஹலோ ஹலோ அப்பா, யாருப்பா பேசுறது? இனியா எங்கப்பா? தெரியலையா? இனியா எங்கன்னே தெரியல. அவ சுண்டு வரல வெட்டி அனுப்புவான்னு கேக்குறான். இங்க கூட்டிட்டு வந்ததே தப்பியா? அப்பா, என்ன தான்ப்பா சொல்றா? எங்க இருக்காங்களா? அதான் தெரியலையே. நீ ஃபுல் சார்ஜ்ல தானே இருக்க, போய் தேடுன்னு சொல்றான். அப்பா, அப்ப இங்க தான்ப்பா எங்காவது இருப்பாங்க. வாப்பா போய் தேடலாம். யோ, வாயா. இனியா 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 இனியா. ஹலோ ஹலோ. என்ன மதுரை வக்கீல், எங்களை கண்டுக்காம வேகமா போறீங்க? என்ன மனுஷன் நிக்கிறது கூட தெரியாம வேகமா போயிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசலாம், எனக்கு டைம் இல்ல. ஏன்பா விடுப்பா, நாங்க ஒரு முக்கியமான வேலையா போறோம். உங்ககிட்ட பேசுறதுல டைம்ல போ. பிளேடு போடாத. வாப்பா போலாம். யோ, வாயா. அட இருப்பா இரு. மதுரையிலேயே உனக்கு என்ன கேஸ் வரும்னு எங்களுக்கு தெரியாதா? நிக்க நேரம் இல்லாத அளவுக்கு உனக்கு கேஸ் கிடைச்சிருச்சா? எனக்கு வேற ஒரு எமர்ஜென்சி, வழி விடு. பலே கில்லாடி தான் நீ. சொன்ன மாதிரியே பின்னாடியே சென்னைக்கு வந்துட்ட. இத பாருங்க, நாங்க ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்புறமா வரோம். அப்புறம் வேணா கலாய்ச்சிக்கங்க. அட என்னப்பா, இப்பவும் கிட்டத்தட்ட நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தானே. புதுசா வெளியூருக்குலாம் வந்திருக்கீங்க, விசாரிக்கலாம்னு நினைச்சா பேச கூட மாட்டேன்றீங்களே. சரி, என்கிட்ட தானே பேச பிடிக்கல, அரசிக்கிட்ட பேசுங்க. என்ன பரபரப்பான வக்கீல் ஆயிட்டீங்க போல, பேசுறது கூட நேரம் இல்லையோ? ஆமா, நீ மட்டும் தான் இருக்க. இனியா எங்க? அவ வீட்ல இருக்க. தனியாவா? அவளை வீட்ல தனியா விட்டுட்டா நீங்க வந்து? ஏய் பார், உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, அவசியமும் இல்ல. வழி விடு. சிவம், நீ அவசரப்படுறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே. இனியாவை எங்கேயாவது தொலைச்சிட்டியா? கோர்ட்டுக்குள்ள அவளை தொலைச்சிட்டு தான் தேடி ஓடிட்டு இருக்கியோ? டேய் எங்கடா பொண்ணு? இப்ப எதுக்கு இல்லாம எகிர்ற? இப்ப எதுக்கு நீ இப்ப அவர்கிட்ட சண்டை போடுற? அப்போ நிஜமாவே என் பொண்ணு தொலைச்சிட்டியா? எங்க என் பொண்ணு? சொல்லு. இனியா எங்க? பா, அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. ஏங்க, அவ அங்கதான் உட்காந்துட்டு இருந்தா, வந்து பார்த்தா ஆளை காணோம். என்ன காணுமா? இனியாவை எங்க விட்டீங்க? அப்ப நீ இனியாவை கோட்டை கூட்டிட்டு வந்தியா? நீ கேஸ் பிடிக்கலையேன்னு ஏன் பொண்ணு தொலைச்சிட்டியா நீ? ராஜேகர், நான் இதுக்காக தான் சொன்னேன். ஏய், அவளை என்கிட்ட கொடுன்னு கேட்டுப்பல்லாம் என்ன திமிர பேசுன நீ? இப்ப பேசு. வெட்டி உட்காந்து வீட்டுல நியாயம் பேசிட்டு இருப்பாங்களே உங்க அப்பா அம்மா, அவங்கள எங்க இப்ப? தடி மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருப்பானே உன் தம்பி, அவன் எங்க? அவங்களால பாத்துக்க முடியாதுல்ல? இரு, இப்பவே நான் உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்றேன். அரசி, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தல? நீ பாத்துக்கிற லட்சணம் என்னன்னு இப்ப அவங்களுக்கு தெரியட்டும். கால் பண்ணு. இனியாவை நீ தான் தூக்கிட்டு போனேன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். உனக்கெல்லாம் அவங்க தான் லாய்க்கு. ராஜு, அரசி, நீ யாருக்கும் கால் பண்ண வேண்டாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, அவருக்கு கால் பண்ணு. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அரசி சொன்னா கேளு. தயவு செஞ்சு இனியாவை என்கிட்ட கொடுத்துரு.
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துரு அரசி. ராஜு விட்டு அழுதுருவான் போல இருக்கு. போதும்ல. ஏய் போதும் நிறுத்து, ரொம்ப ஓவரா நடிக்கிற. இத பாரு, இப்ப கூட நான் நினைச்சா இதையே காரணமா சொல்லி கோர்ட் ஆர்டரோட என்னால கூட்டிட்டு போக முடியும். ஆனா நான் அவ்வளவு தூரம் எல்லாம் போக விரும்பல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓவியா அங்க வீட்டுல இளவரசி மாதிரி இருக்கா. அவளை பாத்துக்கிறதுக்கு அத்தனை ஆளுங்க இருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கி இஷ்டப்படி விளையாடி சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ இவளை என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாத்தியா? ஒரு அப்பாவா உன்னால சேஃபா கூட இவளை பாத்துக்க முடியல. இப்படி ரோட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீ சுத்திட்டு இருக்க. நீ இவளுக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போற? இங்க பாரு, இப்ப நீ இவளை கூட்டிட்டு போ. ஆனா உன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டா. உன்னால சந்தோஷமா பாத்துக்கவும் முடியாது. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீயே இனியாவ என்கிட்ட கொடுத்துரு. நான் இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறேன். உன் வெட்டி வீராப்பால குழந்தையோட வாழ்க்கைய வீணாக்கிடாத. சனிக்கிழமை மறக்காம கொண்டு வந்து விட்டு மறந்துடாத. ஏய், இந்த முட்டாள் குடும்பத்தோட சேர்ந்து இங்கே தொலைஞ்சு போயிடாத, புரியுதா? நீ ஏன் பொண்ணுடி, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா இரு. போ. என்ன பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. சிவம், அழாதப்பா. என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன பண்றது சிவம்? புள்ள முகம் வாடி போயிருக்கு பாரு, அதுவும் கண் கலங்குது. சாரி டானியா. நீ ஏன்பா சாரி சொல்ற? என்னோட தப்புதான். நீயும் என்கிட்ட சொன்ன. டைகர் அங்கிளும் என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாரு, நான் தான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனா போயிட்டேன். சாரிப்பா. இல்லம்மா, அவ உன்னை எப்படியெல்லாம் மிரட்டி இருப்பான்னு எனக்கு தெரியும். உன்னால அவளை மீறி எதுவும் பண்ண முடியாது. என்னோட தப்புதான். சரி விடுப்பா, சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இல்லையா, இனியா என் கூட இருந்தா சந்தோஷம் நான் நினைச்சேன். ஆனா அவ சந்தோஷத்தை பத்தி நான் நினைக்க மறந்துட்டேன். நான் சந்தோஷமா இல்லைன்னு யாருப்பா சொன்னா? உங்க அம்மா. அவ பேசினதெல்லாம் சரிதான்டா. யோ, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு அவ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு போயிருக்கா. இன்னும் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல, அவ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. ஓவியா அங்க நல்லா இருக்கா. இவளுக்கு என்னால உடனே சாப்பாடு கூட கொடுக்க முடியல. இப்படி இவளையும் ஆளைய வச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இல்லப்பா, நீ அம்மா சொல்றத கேட்க போறியா இல்ல நான் சொல்றத கேட்க போறியா? அம்மா சொன்னதை நீ நல்லா யோசிச்சு பாருப்பா. ஓவியாவை பாத்துக்க ஆள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அம்மா பாத்துக்கிட்டாதான் அவ ஹாப்பியா இருப்பா. வேலைக்காரங்க பாத்துக்கிட்டா அவ ஹாப்பியா இருக்க மாட்டாப்பா. பாயிண்ட்டுமா, கரெக்டா சொன்ன. இங்க நீ டேஸ்டே இல்லாம சமைச்சாலும் நம்ம ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிடுவோம். அங்க போய் வசதியா இருக்கிறது எனக்கு ஹாப்பியாவே இல்லப்பா. இதோ இங்க உன் கூட இருக்கேன். நீ ஏதாச்சும் வேணுமான்னு கேட்ட, எனக்காக எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்திருக்க.
ரெஸ்ட் ரூம் கூட என்னை எவ்வளோ கேர் எடுத்து கூட்டிட்டு போன. இதுதான்ப்பா எனக்கு ஹாப்பி. எவ்வளவு தூரம் வேணாலும் உன் கூட நான் ஹாப்பியா வருவேன். நீ ஒன்னும் வருத்தப்படாதப்பா. நானே சாட்டர்டே அங்க போய் இருக்கணுமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இனியா, நீ நிஜமாவே அப்பா கூட ஹாப்பியா தான் இருக்கியா? ஆமாப்பா. ஓவியா தான் பாவம். அவ இங்க வரும்போது நீ அவளை நல்லா பாத்துக்கோ. அவகிட்ட நிறைய பேசுப்பா. என்ன? அப்பா சீக்கிரம் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்.